இதே நான் ஆரம்பிக்காம நம்ம நண்பர் சாட்டை ஆரம்பிச்சிருந்தான்னு வச்சுங்களேன், திருட்டு திமுக திருட்டு திமுகன்னு. ஆனா 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 இப்ப ஆரம்பிக்கும் போது இனிக்குது திமுக இனிக்குது திமுகன்றாரு. அது என்னன்ற ரகசியத்தை நீங்க சொல்லணும் கண்டிப்பா. இப்போ இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கம்ப்யூட்டருக்கும் சாம்பிராணிக்கும் என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி தான் இந்த திராவிட மாடல்னு ஒன்று இருக்கு. அதுக்கு இந்த சமூக நீதி நாங்கள் சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? சமூக நீதியை தொடர்ச்சியாக சவப்பட்டியில் ஏற்றி கொண்டிருப்பது இவர்கள் தான். பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி உருட்ட வேண்டியது, பயங்கரமா உருட்ட வேண்டியது. தொடர்ச்சியாக இங்கே கஞ்சா பிடிபட்டு கொண்டே இருக்கிறது. மாசு சொல்றாரு 0% கஞ்சா, 0% கல்டிவேஷன். அப்ப இது வரைக்கும் பிடிபட்டதெல்லாம் கஞ்சாவா கருவேப்பிலையா சார்? அப்போ 0% கஞ்சான்னு சொன்னது உங்கள்கிட்ட இல்ல, எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்கன்னு சொல்ல வரீங்களா? என்னன்றதை நீங்க சொல்லணும் முதல்ல, சரிங்களா? ஏன்னா கஞ்சாவை ஒழிப்போம், அபினை ஒழிப்போம், ஹெராயினை ஒழிப்போன்றது எங்கேயா ஒழிச்சு வச்சிருக்கீங்கன்னா பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்க வேண்டியது, தேவைப்படும் போது எடுத்து விற்க வேண்டியது. திராவிட முன்னேற்ற கழக அரசின் ஆட்சி முறையினை பற்றி விமர்சிப்பதற்கு எல்லா உரிமையும் இருக்குது. அப்படி விமர்சிப்பதற்கு உரிமையோ தகுதியோ இல்லாத ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். இவர்கள் கொடுக்காத வாக்குறுதிகளா? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொன்னார்களே, என்னவாயிற்று? விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாகும் என்று சொன்னார்களே, என்னவாயிற்று? வெளிநாட்டிலிருந்து பணத்தை கொண்டு வந்து உங்கள் ஒவ்வொரு அக்கவுண்டிலும் 15 லட்சம் ரூபாயை அள்ளித் தருவேன் என்று சொன்னார்களே, அது என்னவாயிற்று? இப்படி சொல்லும் பொழுது உடனடியாக சொல்வார்கள் 10 லட்சம் தொடுவதாக எங்களுடைய பாஜக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டதா? உங்கள் தேர்தல் அறிக்கையில் கூறவில்லை. யாரை பிரதம மந்திரியாக முன்னிறுத்தினீர்களோ குஜராத்தில் அவர் பேசும் பொழுது தெள்ள தெளிவாக திரு நரேந்திர மோடியை சொன்னார், ஒவ்வொருவருடைய அக்கவுண்டிலும் 15 லட்சம் ரூபாய் அளிப்பேன் என்று. அந்த வாக்குறுதி என்னவாயிற்று? இன்று வரை உங்களுடைய சாதனையாக எதை சொல்லுகிறீர்கள்? ராமர் கோயிலை கட்டிவிட்டோம், 370 பயன்படுத்தாமல் ஜம்மு அண்ட் காஷ்மீரை பிரித்து விட்டோம். எத்தனை பேருடைய பசியை போக்கினீர்கள்? ஏங்க டாஸ்மார்க் மூடுறதுக்கு உங்க வேலையா எங்க வேலையா? மாச கடைசியான உங்க கையில ஒரு 5000 ரூபாய் இருக்கா சார்? வீட்டு வரி, சொத்து வரி, பால் வரி, மின்சார கட்டணம், பேருந்து கட்டணம், இருக்கிற எல்லா கட்டணத்தையும் உயர்த்த வேண்டியது. இவர் கேட்டா வெளிநாட்டுக்கு போறாராம். வெளிநாட்டுக்கு போயிட்டு பலாயிரம் கோடி முதலீடு கொண்டு வந்திருக்கேன்றாரு. அப்போ பலாயிரம் கோடி முதலீடு இங்க உள்ள வர்த்தகமா வந்திருக்குன்னா என் மக்கள் மீது இருக்கக்கூடிய வரிச்சுமை கூடணுமா குறையணுமா? குறைஞ்சிருக்கணும். இங்க குறைஞ்சிருக்கா? எந்த அளவுக்கு டெக்னாலஜி ஆட்டே போறது தெரியுமா? வழியா அந்த நாட்டை நீங்க ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கிறீங்கல்ல, உங்களால என் மக்களின் பேரன்பை ஏன் பெற முடியல? நீங்க அந்த மக்களுக்கு சாராயம் கொடுக்க வேண்டியது இருக்கு, பிரியாணி கொடுக்க வேண்டியது இருக்கு, பஸ் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு, அவங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்க வேண்டியது இருக்கு. நீங்கள் ஏற்கனவே நடத்துனீங்க இளைஞரணி மாநாடு, அதுல நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பாரு சீட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த முறை ஒன்று நடந்துச்சு. இவர் இங்க பேச ஆரம்பிச்சுன்னு உன்னை கொடுத்த காசுக்கு 1/2 மணி நேரம் தான் கிரேஸ் பீரியட்னு செவ்வறு ஏறி கூச்சிட்டே இருக்கிறான். இதுல இந்த வாழைத்தாறு, தென்னங்கொலை, ஆப்பிள்னு கெட்டுறீங்களா வரிசையா? எதுக்கு அதை கெட்டுறீங்க? முதல்ல கெட்டுட்டு அந்த மக்கள் வந்து அந்த வாழைத்தாரையும் கொலையும் அறுத்துட்டு போறத அதை ஒரு விமர்சனமா நீங்க பாக்குறீங்கல்ல, சத்தியமா நான் அவலமா பாக்குறேன். திமுக ஒரு தீய சக்தி, பாஜக என்ன சக்தி? கொரோனா என்ற கொடிய நோய் வந்த பொழுது ஓடி 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 போய் மருந்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. மருந்தை கண்டுபிடிச்சு இந்த மக்களை காப்பாற்றணும்னு துடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பிரதமர் விளக்கேத்து, கைத்தட்டு, கொரோனா போயிரும்னாரு. புரிஞ்சுங்களா? இப்போ இது என்ன சக்தின்றதை நீங்களே முடிவு பண்ணீங்க, மக்கள் முடிவு பண்ணட்டும். எல்லாருமே குழந்தைகளை பாற்றா என்ன மாதிரி விளையாடுவாங்க, என்ன மாதிரி சொல்லி கொடுப்பாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. பிரதமர் மோடி 1 ரூபா காயின் நெத்தி போட்டில் வச்சு இப்படி அடிச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தாரு. 1 ரூபா காயின் நெத்தியில் எப்போ சார் வைப்பாங்க? அதாவது இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தீண்டாமை கற்பிப்பது போல அந்த பக்கம் நிப்பாட்டிக்கிட்டு இருந்தா இப்படி இது ஒரு விளையாட்டு அப்படின்னு விளையாட்டு தரும் பொழுது, அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நபர் யார், அதை நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் மக்களுக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் போய் ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் யார்? இந்த 2 விஷயத்தை நீங்கள் பாருங்க. தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்ததுக்கு பிறகு இளைஞர்கள் அரசியல் மையப்படுத்தப்பட்டிருக்காங்களா இல்லையா?